ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அன்அஃபிஷியல் இன்னைக்கு வந்து 7th வீக்கு 3rd டேங்க. 3rd டேல வந்து நிறைய ஓட்டுகள் வந்து மாறி இருக்கு, சில மாற்றங்கள் இருக்கு. நேற்றை விட இந்த இன்னைக்கு வந்து ஓட்டுகள் மாறி இருக்கு. ஆனால் வந்து இந்த நபருக்கு ஏன் இவ்வளோ ஓட்டுகள் போடுறாங்களே எனக்கே தெரிலங்க. ஸோ இவங்களுக்கு கிட்ட அந்த அளவுக்கு கேம் இருக்கான்றது எனக்கு புரியல. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஓட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ யார் அந்த நபர் என்ன டீட்டெயில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் மக்களே, நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஸோ என்னோட சின்ன ரிக்வஸ்ட் தான். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ முதல் இடத்துல இருப்பது நம்ம திவ்யா கணேஷ் தாங்க இருக்கான். ஸோ திவ்யா கணேஷோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 42,033 ஓட்டுகள், பர்சன்டேஜஸ் பார்த்தா 15% எடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே ஒன்றும் புரியல, திவ்யாவோட கேம் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கா, மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து திவ்யாவோட கேம் பிடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து திவ்யா வந்து கேம் விளாட்றாங்க இல்லைன்னு சொல்ல, பட் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டில் வர்ற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னும் கேம் வந்து அந்த 3 பேருக்குள்ளேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா 3 பேர் தான் ஒரு குரூப்பிசமாக கேம் விளையாட்டுருக்காங்க. அவங்க அதை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற இது இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது, பட் ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. பட் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து வெளில வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ 2வது நபராக யார் வந்திருக்காங்கன்னா நம்ம பாரு வந்திருக்காங்க. ஸோ பாருக்கு வந்து எப்படின்னா டிசர்வ்டான பர்சனுங்க. வந்து நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டு இருக்கேன், பாரு வந்து நல்லது பண்ணுறவங்களோ கெட்டது பண்ணுறவங்களோ அது விஷயம் கிடையாது. பட் பாரு இருந்தாலே வந்து கேம் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 37,536 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 13% எடுத்திருக்காங்க. ஸோ பாரு வந்து நேற்று ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கேமை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. சில விஷயங்களெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எப்படி சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து விஜய் டிவி வந்தாலே வந்து சூடு சொர்ணம் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுடணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து பாருக்கு தெரிஞ்சுமே வந்து நீ வந்து என்னை எப்படி சொல்லிட்டு, நீ வந்து அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இவங்களே வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சில வார்த்தை. நேற்று கமருதீன் இவங்களும் நிறைய சண்டைகள் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்கள வந்து சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவங்க வந்து சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நேற்று வந்து கமருதீனை வந்து கால்லாமும் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த டாஸ்க் அந்த மாதிரி அந்த டாஸ்க் பண்ணணும். பட் இந்தளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே யாராவது பண்ணுவாங்கன்னு கேட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்வதி மட்டும் தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறாங்க. தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.